லாஸ்ட் வீடியோல தூக்கம் வந்தாலும் தூங்காம மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷனை பத்தி நம்ம பார்த்தோம். அது ஒருவேளை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை, மனசோர்வு, ஒரு கவனக்குறைவு, எல்லாத்துலயும் ஒரு கோபம், ஒரு எரிச்சல், உங்களோட வேலையில நீங்க ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிறது, ஆக மொத்தம் நீங்க ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா இருக்கிறதையே இது ரொம்ப தடுக்குது. எதனால இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? காலையில பகல் நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு 30 மினிட்ஸ் கூட மீ டைமே இல்லாம ஓடுறீங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ வீட்லயோ அதிகமான மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 3 மட்டும் நான் சொல்றேன், இதை நீங்க கேட்டுக்கோங்க. பகல்ல குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் அவர் அது உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் வச்சு அதுல கொஞ்ச நேரம் நீங்க மொபைல் பாத்துக்கலாம். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour பிஃபோர் ஆகுது நீங்க மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். சிலர் கேட்டா நான் அதுலதான் அலாரம் வைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. மேபி இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரலாம்னா நம்ம பழைய மெத்தடுக்கு போய் ஒரு சின்ன அலாரம் கிளாக் வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது, தூங்குவதற்கு முன்பதாக சின்னதா ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பிரேயர் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நீங்க புக் படிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வரலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ so much.